மாம்போல் தழைத்து அருகும்போல் வேரூன்றி மூங்கின் போல் சுற்றம் சூழ்ந்து வாழையடி வாழை என பெருவாழ்வு வாழ்க்கை என நம் ஆயர் அவர்களை வாழ்த்தி நம் தமிழ் மரபினை மறவாது உணர்த்தி ஆழம் எடுக்க அன்புடன் அழைக்கின்றோம். கூப்பி வருகவென்றோம் இனியும் பாடல் எழுத்திலும் சொல்லும் உண்மை சொல்லி கொடுத்திடும் நட்பாய் கருத்தாய் நாமும் அனைத்தினை அறிவோம் அரிதாய் நீரும் நுழைந்தனை மீண்டும் இருந்த பறவை பறக்கும் முன் கண்ணி வேலியில்லா ததுமும் சிறை காவாய் என்பது போல வரவேற்புரை வழங்கி வந்தோரை சிறப்பு செய்ய பங்கு தந்தை அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். இதனாலில் நாம் நம்முடைய மண்ணிற்கு நம்முடைய ஆயர் தந்தையவர்களை பெருமகிழ்வோடு முதல் முறையாக நாம் வரவேற்றிருக்கிறோம். எனவே கரவோசி எழுப்பி ஆயர் தந்தை அவர்களை பெருமகிழ்வோடு நாம் வரவேற்கிறோம். அதையும் தாண்டி நேற்றைய தினம் நம்முடைய ஆயர் அவர்கள் தன்னுடைய பிறந்த நாளை கொண்டாடினார். நமக்கு எல்லோருக்கும் ஒரு வாக்கியம் என்னவெனில், நாம் எல்லோரும் அங்கு செல்ல முடியாவிட்டாலும் அங்கில் இருக்கிற ஒரே இந்த பக்கம் வாங்க. எல்லோரும் சேர்ந்து ஆயர் அவர்களுக்கு நாம் பிறந்த நாள் பாடலை பாட எல்லோரும் ஆயரோடு சேர்ந்து சிறு பிள்ளைகள் இந்த கேக்கினை ஒட்டுவார்கள். Happy birthday to you. Happy birthday to you, dear Lord. Say, happy birthday to you. And may God bless you. And may God bless you. And may God bless you, dear Lord. Happy birthday to you. எல்லாருக்கும் பூச முடிச்சு கேக் தரேன். இப்ப எல்லா பசங்களும் அவர் பங்கின் சார்பாக திருவாளர் பவுல் பீட்டர் அவர்கள் இந்த பொன்னாடியை போட்டு அன்போடு அழைக்கிறோம். பங்கின் சார்பாக நினைவு பரிசினை வழங்க அருட்பணி பெற நம்மை விட ஏழ்மையில் இருப்பவர்களுக்கு நம்முடைய பங்கின் சார்பாக 10 புடவைகள், ஆயர் அவர்களுக்கு போர் அழைக்கிறோம். இந்த நாளில் முதல் மரக்கன்றை வழங்குவார். அடுத்தது புனித அந்தோனியார் அன்பியத்தினுடைய 3 பொறுப்பாளர்களும் வந்து ஒரு மரக்கன்றை பெற்றுக்கொள்ளவும், லூர்தன்னை அன்பிய பொறுப்பாளர்கள் அனைவரும் சேர்ந்து மரக்கன்றினை பெற்றுக்கொள்ளவும், புனித ஆரோக்கிய அன்னை அன்பிய குடும்பத்தினுடைய சார்பாக அன்பிய பொறுப்பாளர்கள் பெற்றுக்கொள்ளவும், அற்புத குழந்தை இயேசு அன்பிய குடும்பத்தினர் பெற்றுக்கொள்ளவும், தீய சகாய அன்னை அன்பிய பொறுப்பாளர்கள் குடும்பங்கள் பெற்றுக்கொள்ளவும், அல்யாளமங்கலம் ராந்தம் புனித யோசேப்பு அன்பிய குடும்பங்கள் பெற்றுக்கொள்ளவும், பாடகம் புனித தொன்போஸ்கோ அன்பிய குடும்பங்கள் பெற்றுக்கொள்ள உங்களை அன்போடு அழைக்கிறோம்.
பாடகம் பிள்ளை கிராமம் தொண்டோஸ் காட்டியும் மரக்கன்றுகளை வழங்கி இந்த விழாவை துவங்கி ராஜேந்திர சர்மா அவர்களுக்கு மிகவும் நன்றி செலுத்திவிட்டு இந்த பாட்டிமானை ஆலயத்தின் தியானத்துக்கு முதலாக வந்து இந்த ஆலயத்துக்கு வந்ததற்காக இந்த வானமே அவரை வரவேற்று மழை இன்று பெய்த இன்று காய்ந்த வெயிலா 100 டிகிரி மேலே இருந்துச்சு. அந்த வெயில் அவர் பொற்பாதம் பட்டவுடன் மழையாக போயிருந்து வரவேற்கிறது. அந்த அளவுக்கு இந்த சென்னை மண்டலத்தில் இருக்கும் மக்கள், இஸ்லாமிய மக்களும் இந்துக்களும் கிறிஸ்தவரும் ஒன்றாக இருக்கு அவரை வருக வருக என்று வரவேற்று நன்றிகள் மீண்டும் நன்றி அறிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஒரு வார்த்தை சொல்கிறேன். நமது உலகத்தையே ஆண்ட போப்பவர்கள் மறைந்ததற்காக ஒரு நிமிடம் நீங்கள் எல்லோரும் அஞ்சலி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறேன் என்று கேட்டுக்கொள்கிறேன். அனைவரும் எழுந்து நின்று ஒரு நிமிடம் திருத்தந்தை அவர்களுக்காக மௌன அஞ்சலி நாம் செலுத்துவோம். நன்றி. இப்பொழுது இஸ்லாமிய சகோதரி சார்பாக பொன்னாடை போர்த்தி ஆயர் அவர்களை வரவேற்க அன்போடு அழைக்கிறோம். இந்து சமுதாயத்துடைய சார்பாக திருவாளர் வெற்றிவேல் அவர்களை பொன்னாடை போர்த்தி சிறப்பு செய்ய அன்போடு அழைக்கிறோம். நம்முடைய முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் திருவாளர் தேவராஜ் அவர்களை பொன்னாடை போர்த்த அன்போடு அழைக்கிறோம்.
மனம் போல மாங்கல்யம் மன்றத்தில் வாழ்த்துக்கள் மழை போல் பொழிய மலர் மாலை சூடி மகிழ்வோடு வாழ்க. அழகான வாழ்க்கை, அன்பான உலகம், அறிவோடும் அன்போடும் ஆண்டாண்டு வாழ்ந்திடுக என வாழ்த்து கவிதை மூலம் வாழ்த்த அன்போடு அழைக்கின்றோம். மழலையாக மண்ணில் பிறந்தாய், மாபரன் பணி செய்ய அழைக்க பெற்றாய். கல்வி பல கற்றுன் கருத்தாய் உன்னை நீ வளர்த்தாய். காருண்ய கடவுளின் கருணையை கடலளவு பெற்றாய். குருத்துவம் என்னும் திரு அருட்சாதனத்தை பெற்ற நீர் குன்றாது இவ்வருளில் நிலைத்து நின்று குடும்பத்தார்க்கும் குடிவாழும் உறவுக்கும் குறையாத இறையருளை நாளும் பெற்று தருவாய். விதையாக விழுந்து இன்று விழுதுவிட துணிந்திருக்கும் உன் வித்தியாசமான விந்தையான விழுமிய வாழ்வு பல இளம் உள்ளங்களுக்கு விதையாக மாறட்டும். நன்றி உணர்வோடு திளைத்திருக்கும் இவ்வேளையில் நன்மைகள் செய்த இறைவனுக்கு நாங்களும் நன்றி நவிழ்கின்றோம். கலப்பையில் கை வைத்த பின் திரும்பி பார்ப்பவன் அல்ல நீர், கட்டுக்கட்டாய் அறுவடை செய்து திரும்புபவன் நீ. கலைகளையும் கல்வி தரங்களையும் கலப்படமற்ற நட்புகளையும் நீ கற்று வசந்த காலங்களை வாழ்வில் பெற்று தந்தது. இயற்கை, மனிதம், சமூகம் மூன்றையும் இணைத்து உலக பார்வையில் தெளிவு பெற இனிமையாய் தத்துவவியல் கற்பித்தது. பூவை தூய நெஞ்ச குருமடன் காலங்கள் தரும் அனுபவங்களையும் ஆச்சரியங்களையும் அன்றாட வாழ்வின் அனுதின உணவாக கொண்டு ஆச்சரியமூட்டும் செயல்களால் அழைத்தலை ஆழப்படுத்த வாழ்த்துகிறோம். பேரன்பு வாழ்த்தும் பங்கு தந்தை வேதியர் அர்ப்பணி பேரவை, புனித வின்சென்ட் தேபால் சபை, மரியாளின் சேனை, டொன்போஸ்கோ இளையோர், புனித கார்லோ அஸ்தின் இளம் மாணவர் மாணக்கர் இயக்கம் மற்றும் பாலர் இயேசு சபையினர். நன்றி. ஒரு மறுமலர்ச்சி நாளாகவும் புத்துயிர்க்கு நாளாகவும் நம்முடைய விசுவாசத்தை நாம் புதுப்பிக்கிற ஒரு நாளாகவும் இருக்க வேண்டி நாம் இறைவனை வேண்டுவோம். தியானத்தை சிறப்புற நமக்கு அமைத்து தர வருகை தந்திருக்கிற அருட்பணியாளர் ரஃபேல் புத்தூர் அவர்களையும், அவரோடு இணைந்து வந்திருக்கிற அருட்பணியாளர் அந்தோணிராஜ், அவரோடு இணைந்து வந்திருக்கிற அருட்பணியாளர் சகாயம், இவர்களையும் நமக்கு எந்நாளும் ஆன்மீகத்திலும் எல்லா வகையிலும் உறுதுணையாக இருக்கிற நம்முடைய பிள்ளைகளால் செல்லமாக அழைக்கப்படுகிற நம் செமிமலத்திய தாத்தா சாமியார் வின்சென்ட் அவர்களையும் நாம் கரவோசி எழுப்பி இந்த நிகழ்விற்கும் திருப்பலிக்கும் வருக வருகவென நாம் வரவிருக்கிறோம். இவ்வளவு நேரம் மழையை பொருட்படுத்தாமல் பொறுமையாக காத்திருந்த உங்கள் ஒருவருக்கும் மனமார்ந்த பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இப்பொழுது நாம் அனைவரும் ஆலயத்திற்குள் செல்வோம். ஆலயத்திற்குள் திருப்பலி நிறைவேற்றுவோம். ஒருவேளை திருப்பலி முடிந்த வரை மழை இல்லையெனில் தியானத்தை நாம் வெளியிலே தொடர்வோம். அனைவரும் ஆலயத்திற்குள் நாம் செல்வோம். நெஞ்சோடு சேர்த்து வைத்துக் கொள்ளுங்கள். இடது கரத்தில் பாட்டு புஸ்தகத்தை பிடித்துக் கொள்ளுங்கள். வலது கரத்தில் நெஞ்சோடு சேர்த்து வைத்து இடது கரத்தில் பாட்டு புஸ்தகம் பிடித்து சேர்ந்து உரத்த குரலில் நாம் பாடி ஜெபிப்போம். சகோதரர் பாட பாட நீங்கள் சேர்ந்து பாடினாலே போதும்.
சகோதரிகளே, உயிர்த்த ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் அன்பு வாழ்த்துக்கள். பாஸ்கா காலத்தின் 3ஆம் ஞாயிறை இறை மன்னிப்பை உணர்த்தும் ஞாயிறாக கொண்டாடுவதுள்ள உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றோம். உயிர்த்த இயேசு தன் பாடுகளின் போது தனியே தன்னை விட்டுவிட்டு ஓடிய சீடர்களை தேடிச் சென்று மன்னிப்பின் மாண்பை தன் செயல்களின் மூலம் காட்டி அவர்களிடமே தன் இறையாட்சியை உலக மக்களுக்கு பறைசாற்றும் பணியை தருகிறார். அத்துடன் நிற்காமல் தன் உடனிருப்பு உலகம் முடியும் வரை தொடர்ந்து கொண்டே இருக்கும் என்பதை சீடர்களின் மனதில் ஆழமாக பதிவு செய்கிறார். 3 முறை பதிலளித்த பெருந்தவிடம் அவரின் ஆழமான அன்பை வெளிக்கொணர்ந்து அவரிடமே தன் நாடுகளாகிய நம்மை வழிநடத்தும் தலைமை பொறுப்பை கொடுக்கின்றார். என்னை அவரது மாபெரும் இரக்கம். நாமும் மன்னிப்பின் மாண்பை உணர்ந்து இயேசுவின் உண்மை சீடர்களாய் வாழ இறையருளை பெற வேண்டுவோம். இன்றைய நாளில் நம் பங்கிற்கு வருகை புரிந்துள்ள நம் மறைமாவட்ட ஆயர் அவர்களின் உடல் உள்ள நலன்களுக்காகவும் நாம் தொடங்கவிருக்கும் பாப்புலர் மிஷன் தியானம் நம் வாழ்வில் சிந்தனை மற்றும் செயல்முறை மாற்றங்களுக்கு உதவி நல் கிறிஸ்தவர்களாக வாழவும் இன்றைய திருப்பலி கொண்டாட்டங்களில் இயேசுவை நோக்கி மன்றாடுவோம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. திருப்பலியிலே நாம் தகுந்த முறையில் பங்கெடுத்து நமது குற்றக்குறையை ஏற்று மனம் வருத்துவோம். எல்லாமலை இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடம் நாம் பாதையை செய்தாலும் பிழையை தவிர்த்தாலும் பாவங்கள் செய்து என் பாவமே ஆகிய சகோதர சகோதரிகளில் நண்பர்களாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்கிறேன். எல்லாமலை இறைவன் நம்மை திறந்து வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிறைவாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். Cristo
இறைவா, புதுப்பிக்கப்பட்ட இளமை உணர்வுடன் உம்மக்கள் என்றும் மக்களிப்பார்களாக. அதனால் உம் சொந்த மக்கள் என்ற ஆட்சியை மீண்டும் பெற்றுள்ளனாக உயிர்ப்பின் நாளுக்காக தேர்ந்தத்துடன் உறுதியான எதிர்நோக்குடன் காத்திருக்க செய்வீராக. உம்மோடு தூயாவியாரை ஒன்றிற்கு இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்த வழியாகவே உம்மை மன்றாடுகின்றோம். தாகமாய் இருப்பவர்களே, நீங்கள் அனைவரும் நீர்நிலைக்கு வாருங்கள். கையில் பணம் இல்லாதவர்களே, நீங்களும் வாருங்கள். தானியத்தை வாங்கி உண்ணுங்கள். வாருங்கள், காசு பணமின்றி திராட்சை ரசமும் பாலும் வாங்குங்கள். உணவாக இல்லாத ஒன்றிற்காக நீங்கள் ஏன் பணத்தை செலவிடுகின்றீர்கள்? நிறைவு தராத ஒன்றிற்காய் ஏன் உங்கள் உழைப்பை வீணாக்குகின்றீர்கள்? எனக்கு கவனமாய் செவி கொடுங்கள். நல்லுணவை உண்ணுங்கள். கொழுத்ததை உண்டு மகிழுங்கள். எனக்கு செவி கொடுங்கள். என்னிடம் வாருங்கள், கேளுங்கள், அப்பொழுது நீங்கள் வாழ்வடைவீர்கள். நான் உங்களுடன் ஓர் என்றும் உள்ள உடன்படிக்கையை செய்து கொள்வேன். தாவீதுக்கு நான் காட்டிய மாறாத பேரன்பை உங்களுக்கும் காட்டுவேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. நன்றி. 81 பாடல், பாடல் 81. Bye.
திருவள்ளுவரிலிருந்து வசனம். உன் செயல்களையும் நான் அறிவேன். நீர் குளிர்ச்சியாகவும் இல்லை, சூடாகவும் இல்லை. குளிர்ச்சியாகவோ சூடாகவோ இருந்திருந்தால் எத்துணை நலமாய் இருந்திருக்கும். இவ்வாறு நீர் குளிர்ச்சியாகவோ சூடாகவோ இல்லாமல் வெதுவெதுப்பாய் இருந்தால் நான் என் வாயிலிருந்து உன்னை கக்கிவிடுவேன். எனக்கு செல்வம் உண்டு, வளமை உண்டு, ஒரு குறையும் இல்லை என நீ சொல்லிக் கொள்கின்றாய். ஆனால் நீ இழிந்து இறக்கத்தக்க வறிய, பார்வையற்ற, ஆடையற்ற நிலையில் இருக்கின்றாய் என்பது உனக்கு தெரியவில்லை. ஆகவே நீ செல்வம் பெறும் பொருட்டே உடல் போட்ட பொன்னையும் ஆடையின்றி வெற்றி நிற்கும் உன் நிலைமையும் பிறர் காணாதபடி அணிந்து கொள். வெண்ணாடையையும் நீர் பார்வை பெறும் பொருட்டு உன் கண்களையும் தடவை கொள்ள மருந்தையும் என்னிடமிருந்து விலக்கி வாங்கிக் கொள்ளுமாறு உனக்கு நான் அறிவுரை வழங்குகின்றேன். நான் யார் மீது அன்பு செலுத்துகின்றனோ அவர்களையும் கண்டித்து திருத்துகின்றேன். ஆகவே நீர் ஆர்வம் கொண்டு மனம் மாறு. இதோ நான் கதவு அருகில் நின்று தட்டி கொண்டிருக்கின்றேன். யாராவது எனது குரலை கேட்டு கதவை திறந்தால் நான் உள்ளே சென்று அவர்களோடு உணவு அருந்துவேன், அவர்களும் என்னோடு உணவு அருந்துவார்கள். நான் வெற்றி பெற்று என் தந்தையின் அரியணையில் அவரோடு வீற்றிருப்பது போல வெற்றி பெறும் எவருமே எனது அரியணையில் என்னோடு வீற்றிருக்கும் உரிமை அளிப்பேன். கேட்டு செவியுடையோர் திருச்சபைக்கு தூய ஆவியர் கூறுவதை கேட்கட்டும். ஆண்டவரின் அருள்வாக்கு. அக்காலத்தில் இயேசு எரிகோவுக்கு சென்று அந்நகர் வழியே போய்க் கொண்டிருந்தார். அங்கு சக்கி என்னும் பெயருடைய செல்வர் ஒருவர் இருந்தார். அவர் வரி தந்து போருக்கு தலைவர். இயேசு யார் என்று அவர் பார்க்க விரும்பினார். மக்கள் திரளாய் கூடியிருந்ததால் அவரை பார்க்க முடியவில்லை. ஏனெனில் சக்கேயு குட்டையாகி இருந்தார். அவர் முன்னே ஓடி போய் அவரை பார்ப்பதற்காக ஒரு காட்டு அத்திமரத்தில் ஏறி கொண்டிருந்தார். இயேசு அவ்வழியே தான் வரவிருந்தார். இயேசு அந்த இடத்திற்கு வந்தவுடன் அன்னார்ந்து பார்த்து அவரிடம், சக்கேயு, விரைவாய் இறங்கி வா, இன்று உமது வீட்டில் நான் தங்க வேண்டும் என்றார். அவர் விரைவாய் இறங்கி வந்து மகிழ்ச்சியோடு அவரை வரவேற்றார். இதை கண்ட யாவரும், பாவியிடம் தங்க போயிருக்கிறாரே இவர் என்று முன்முணர்ந்தனர். சக்கேயு எழுந்து நின்று, ஆண்டவரே, என் உடைமைகளை பாதியை ஏழைகளுக்கு கொடுத்து விடுகிறேன். எவர் மீதாவது பொய் குற்றம் சுமத்தி எதையாவது கவர்ந்திருந்தால் நான் அதை 4 மடங்காக திருப்பி கொடுத்து விடுகிறேன் என்று அவரிடம் கூறினார். இயேசு அவரை நோக்கி, இன்று இந்த வீட்டிற்கு மீட்பு உண்டாயிற்று, ஏனெனில் இவரும் ஆபிரகாமின் மகனே. இழந்து போனதை தேடி மீட்கவே மானிட மகன் வந்திருக்கிறார் என்று சொன்னார். ஆண்டவரின் அருள்வாக்கு. பிரியமானவர்களே, ஒரு முனிவர்
தன்னுடைய சீடர்களோடு ஒத்தையடி பாதையில் அப்படியே நடந்து போய்கிட்டு இருக்கிறார். ஒரு முன்னாடி போறாரு, பின்னாடி சீடர்கள் வந்தாங்க. ரொம்ப சந்தோஷமா மகிழ்ச்சியா ஏதோ ஒரு பத்தி பேசிக்கிட்டே வர்றாங்க. குரு பார்க்குறார், அந்த வழக்கமா அமைதியா முன்னு வரக்கூடிய ஆட்கள் இன்னைக்கு அரசாரமா விவாதிச்சுட்டு வர்றாங்களே. அதனுடைய சீடர்கள் பக்கம் திரும்பி, என்ன விசேஷம் இன்னைக்கு இவ்வளவு சந்தோஷமா இருக்கிறீங்களே, எதை பத்தி பேசிட்டு வர்றீங்க அப்படின்னு. அதுக்கு சீடர்கள் சொன்னாலும், மனிதனுடைய ஆயுள் காலம் எத்தனை ஆண்டுகள் என்பதை பற்றி அங்க பேசிட்டு வர்றோம் அப்படின்னு. அப்படி குரு சீடர்களிடம் கேட்கிறார், முடிவு பண்ணிட்டீங்களா? எத்தனை ஆண்டுகள் மனிதன் இந்த உலகத்துல இருக்க முடியும், வாழ முடியும் என்று என்ன முடிவு செஞ்சிருக்கிறீங்க? இப்ப சீடர்கள் சொன்னாங்க, 80 ஆண்டுகள் மனிதன் இந்த உலகத்துல வாழலாம் அப்படின்னு. இந்த குரு 80 ஆண்டுகளா இந்த உலகத்துலயா மனுஷனா அப்படின்னு. உடனே சீடர்கள் பார்க்குறாங்க, ஆஹா சொன்னது கொஞ்சம் அதிகமாச்சு போல, வேணும் இன்னும் கொஞ்சம் குறைச்சிக்கலாம் அப்படின்ட்டு 80லிருந்து 60க்கு வர்றாங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா சீடர்கள் குறைச்சிட்டு வர்றாங்க. இது அப்படியே நீண்டு போகும். நீங்க இருக்கிறீங்க, நம்மள எத்தனை வருஷம் இருப்போம்? எத்தனை வருஷம் நம்ம இருப்போம்? என்ன அமைதியா இருக்கிறீங்க? எத்தனை வருஷம் நம்ம இந்த உலகத்துல இருப்போம்? எத்தனை? ஏதோ கொஞ்சம் சொல்றீங்க, சிலருக்கு தெரியாதுன்னு சொல்றீங்க. உண்மையிலேயே நமக்கு தெரியாது எத்தனை ஆண்டுகள் இந்த உலகத்தில் இருப்போம் என்பதே தெரியாது. பேசிக்கிட்டு இருக்கிற ஆளே இன்னும் கொஞ்ச நேரத்துல இருப்பேன் அப்படின்றதே உறுதி கிடையாது. இதுதான் நாம் சபையுரையாளர் புத்தகம் 11வது அதிகாரம் 8வது வாக்கியத்தில் நாம் வாசிக்கிறோம். சபையுரையாளர் 11:8. மனிதன் எத்தனை ஆண்டுகள் இந்த உலகத்தில் வாழ்ந்தாலும் அவன் தன்னுடைய வாழ்நாள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கட்டும் அப்படின்றார். நம்மளாம் எப்படி இருக்கணும்னு ஆசைப்படுறோம்? இந்த ஊரில் நம்ம வாழும்போது, இந்த சமூகத்தில் வாழும்போது எப்படி நம்முடைய நாட்கள், நம்முடைய நாட்கள் இருக்கணும்னு ஆசைப்படுறோம்? சந்தோஷமா இருக்கணும், மகிழ்ச்சியா இருக்கணும். என் வாழ்க்கையில எந்த பிரச்சனையும் வரக்கூடாது, நிம்மதியா நான் இருக்க வேண்டும் என்றுதான் எல்லோரும் நாம் ஆசைப்படுகிறோம். நான் கடவுளும் ஆசைப்படுகிறான். இந்த உலகத்துல எத்தனை ஆண்டுகள் நீ வாழ்ந்தாலும் சந்தோஷமாக இவனுடைய வாழ்நாட்களை வாழ வேண்டும் என்று இறைவன் ஆசைப்படுகிறார். நாம் விவிலியத்தினுடைய தொடக்கத்திலே இதை பார்க்க முடியும். இறைவன் தான் படைத்த ஒவ்வொரு படைப்பு பொருளையும் பார்த்து சொல்லக்கூடிய வார்த்தை, இந்த படைப்பு பொருள் எல்லாம் எப்படி இருக்குன்னு சொன்னார்? நல்லா இருக்குன்னு சொன்னார். தன் படைத்த ஒவ்வொரு படைப்பு பொருட்களையும் பார்த்து இறைவன் ரசித்து சொன்ன வார்த்தை எல்லாம் நன்றாக இருக்கிறது. இதுதான் அந்த புறப்பணல் புத்தகம் 1 அதிகாரம் 31வது வாக்கியத்துல நாம் வாசிப்போம். கடவுள் தான் படைத்த அனைத்தையும் பார்த்து அனைத்தும் நன்றாக இருக்கின்றன அப்படின்னு. நம்ம வாழ்க்கையில சந்தோஷமா இருக்கிறோமா? நீங்க இருக்கிறீங்க, தியானத்துக்காக வந்திருக்கிறீங்க, ஆயரை பார்க்கறதுக்காக, வரவேற்கிறதுக்காக வந்திருக்கிறீங்க. தியானம் முடிஞ்ச பிறகு நம்முடைய உறவுகள், நமக்கு தெரிந்த நம்முடைய நண்பர்களிடம் ஒரு 10 பேர்கிட்ட எப்படி இருக்கிறீங்க, நல்லா இருக்கிறீங்களா அப்படின்னு கேட்டா என்ன பதில் சொல்லுவாங்க? என்ன பதில் வரும்? நல்லா இருக்கிறோம்னா, அப்ப நல்லா இருக்கிறோம்னு பதில் சொன்னா நல்லா இருக்குமே. ஒரு 10 பேரை கேட்டோம்னா ஒரு 3 பேரு நல்லா இருக்கிறேன், எனக்கு எந்த குறையும் இல்லை, கடவுள் இதைய நல்லா வச்சிருக்கிறாரு அப்படிம்போம். பாக்கி ஆட்கள் ஏதோ இருக்கிறோம், ஏதோ வாழ்க்கை போய்கிட்டு இருக்குது என்று புழுங்கக்கூடிய நபர்களாக நம்ம இருக்கிறோம். ஏன் இந்த புலங்கள் என்று நான் வாசித்த முதல் வாசகத்துல இறைவாக்கினர் எசையா தெளிவா சொல்றார். இறைவாக்கினர் எசையா புத்தகம் 55வது அதிகாரம் 2வது வாக்கியத்தில் அவர் சொல்லக்கூடிய வாக்கை, உணவாக இல்லாத ஒன்றிற்காக உங்களுடைய பணத்தை நீங்கள் வீணாக்குகிறீர்கள். அதுபோல் நிறைவு தராத ஒன்றிற்காக உங்களுடைய உழைப்பை நீங்கள் வீணாக்குகிறீர்கள். நம்ம வாழ்க்கையில அந்த ஒரு நிறைவை தேடி, நம்ம அந்த ஒரு நிம்மதியை தேடி பல இடங்களுக்கு போறோம், பல நபர்களை தேடி செல்கிறோம். அப்படியாவது என் வாழ்க்கையில அந்த ஒரு சந்தோஷம், அந்த ஒரு நிம்மதி கிடைக்காதா என்று. ஆனால் தேட வேண்டிய நபர்களை, முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய
அந்த நபரை தேடாமல் பல நபர்களுக்கு, பல பொருட்களுக்கு நம்முடைய வாழ்க்கையில முக்கியத்துவம் கொடுப்பதால் தான் நம்ம வாழ்க்கையில அந்த நிறைவு, அந்த நிம்மதி என்பது இல்லாம நம்ம வாழ்க்கை கடந்து செல்கின்றது. இப்ப கடவுளுடைய ஆசீர்வாதத்தை, அந்த நிறைவை, நிலை வாழ்வை, அந்த நிம்மதியை எப்படி பெற்றுக்கொள்வது என்பதைத்தான் இன்றைய நற்செய்தி வாசகத்துல சக்கேயு நமக்கு எடுத்து சொல்கிறார். கடவுளுடைய ஆசீர்வாதத்தை நம்முடைய வாழ்க்கையில எப்படி பெற்றுக்கொள்வது என்று. சக்கேயு யாரு? வரிதண்டுபவருக்கு தலைவரா? வரிதண்டுபவருக்கு தலைவர். சக்கேயை பற்றி இறைவாக்கு சொல்வது, அவர் செல்வர். அந்த சமூகத்துல அவருக்கு எல்லாம் இருந்தது. இப்ப நம்மளே கேட்டோம்னா, எப்ப நம்ம நிம்மதியா இருப்போம், சந்தோஷமா இருக்கிறோம் அப்படின்னு கேட்டோம்னா உடனே நம்ம என்ன சொல்லுவோம்? நிறைய பணம் வேணும், எனக்கு பதவி வேணும், இந்த சமூகத்துல அந்தஸ்தோடு நான் இருந்தேன் அப்படின்னா மகிழ்ச்சியாக இருப்பேன் அப்படின்னு நம்ம அடிக்கிட்டே போவோம். நாங்க பார்க்கிறோம், சக்கையுடைய வாழ்க்கையில எல்லாம் இருந்தது. பதவி இருந்தது, பட்டம் இருந்தது, அவருக்கு அந்த செல்வங்கள் எல்லாம் இருந்த போதும் அவருடைய வாழ்க்கையில என்ன இல்லை? நிம்மதி இல்லை. நிம்மதி இல்லாத அந்த வாழ்க்கையில் அவருடைய நாட்கள் சென்று கொண்டிருந்த போதுதான் இயேசுவை பற்றி கேள்விப்படுகிறார். இயேசு செய்த ஒவ்வொரு வல்ல செயல்களும், ஒவ்வொரு ஊரிலும் அவர் செய்த அந்த புதுமைகளை பற்றி அவர் கேள்விப்படும் போது அவருடைய உள்ளத்திற்குள் ஒரு தாகம். அந்த இயேசு போற இடமெல்லாம் நன்மை செய்கிறார், பல நபர்களுக்கு அந்த வல்ல செயல்களை செய்கிறார், ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார், அந்த மக்கள் ஒவ்வொருவருக்கும் தேவையான ஆறுதலை கொடுக்கிறார். இந்த இயேசுவை நான் தேடி வந்தேன் அப்படின்னா என்கிட்ட இருக்கிறதெல்லாம் இந்த தர முடியாத இந்த நிம்மதியை இயேசு கொடுப்பார் என்று அந்த உள்ளத்துக்குள்ள அந்த ஒரு தாகம், இயேசுவை பார்க்க வேண்டும் என்ற அந்த ஒரு தாகம் ஏற்படுகிறது. அந்த தாகத்தோடு இருக்கக்கூடிய அந்த சக்கையுடைய வாழ்க்கையில இயேசு அந்த ஊருக்கு, சக்கை எந்த இடத்துல இருக்கிறாரோ அந்த இடத்திற்கு இயேசு வருகிறார். இயேசு வருவதை தெரிந்த சக்கையு இயேசுவை பார்ப்பதற்காக வெளியே வருகிறார். தாகத்தோடு இயேசுவை பார்க்க வேண்டும் என்று காத்து கொண்டிருந்த சக்கையு, அவருக்கு அந்த வாய்ப்பு கிடைத்த போது இயேசு அந்த ஊரில் சக்கையில் இருக்கக்கூடிய இடத்திற்கு அந்த தெருவழியாக நடந்து போகிறார் என்பதை கேள்விப்பட்டதனே சக்கையு அங்கு எடுக்கக்கூடிய முயற்சி தான் தன்னுடைய வீட்டை விட்டு இயேசுவை பார்க்க வேண்டும் என்பதற்காக வெளியே வர்றார். வெளியே வந்து பார்க்கிறாரு, கூட்டம். அந்த கூட்டத்துல சக்கையுனால என்ன பண்ண முடியல? பார்க்க முடியல. ஏன்? நம்ம வார்த்தை சொல்லக்கூடியது அவர் குள்ளமாக இருந்தார் அப்படின்னு. சக்கையுடைய வாழ்க்கையில பார்த்தோம் அப்படின்னா அவருக்கு எக்கச்சக்கமான ஏராளமான சொத்து இருந்தது. அது அவருடைய வார்த்தையிலே சொல்லக்கூடியது, நான் பாதிய ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். யாரையாவது நான் சுரண்டி என்னுடைய வருமானத்தை, என்னுடைய செல்வத்தை நான் சேர்த்திருந்தேன் அப்படின்னா எத்தனை மடங்கு? 4 மடங்கு நானே திருப்பி கொடுக்கிறேன் அப்படின்றார். அந்த அளவிற்கு அவர் சொத்து செல்வங்களை சேர்த்து வைத்திருந்தார். எப்படி சேர்த்திருந்தாரு? மக்களை சுரண்டி, மக்களுக்கு அந்த ஒரு வரி மேலும் மேலும் போட்டு தன்னுடைய சொத்தை அவர் பெருக்கினார். எனவேதான் அந்த மக்கள், சுற்றி இருந்த மக்கள் எல்லாம் சக்கையை பார்த்து சொன்ன வார்த்தை, இயேசு சக்கையுடைய வீட்டிற்கு சென்ற போது என்ன சொன்னாங்க? யார் வீட்டுக்கு போறாருன்னு சொன்னாங்க? பாவி. போய் இயேசு யாரு வீட்டுக்கு போறாரு? ஒரு பாவி வீட்டுக்கு. நம்ம வாயும் வயிற்றுல அடிச்சு அவன் குடும்பத்துல செல்வத்தை சேர்த்த, சொத்து சேர்த்த சக்கை இவன் வீட்டுக்கு இயேசு போறாரே அப்படின்னு நம்ம வேறு ஒரு விளக்கத்தை கொடுக்கலாம். குள்ளம் என்பதற்கு நம்மெல்லாம் இருக்கிறோம். நம்முடைய தமிழக அரசு நம்மெல்லாம் ஜனவரி மாதம் அறுவடை விழாவை, பொங்கல் விழாவை கொண்டாட வேண்டும் என்பதற்காக என்ன கொடுக்குது? பொங்கல் பை கொடுக்குது. அந்த பொங்கல் பை யாருக்கு? ஒண்ணு இல்லாத இருக்கிறவங்களுக்கு. அப்படியாவது அவங்க எல்லாம் பொங்கல் கொண்டாடணும், சந்தோஷமா இருக்கணும் அப்படின்றதுக்காகத்தான் அரசு அந்த முயற்சி எடுக்குது. அந்த ஒரு பொங்கல் பைய வாங்குறதுக்கு நம்ம ஊர்லயே நல்ல பணவளத்தோடு இருக்கக்கூடிய, வசதியா இருக்கக்கூடிய ஆளு லைன்ல வந்து நின்னா, டோக்கனை வாங்கிட்டு வந்து நின்னா என்ன சொல்லுவோம்? எனக்கெல்லாம் ஒண்ணுமா இல்லை, இவனும் வந்து லைன்ல நின்றுகிட்டு இருக்கிறானே அப்படின்னு. சக்கையுடைய வாழ்க்கையில எல்லாம் இருந்துச்சு. மக்களை அந்த அளவுக்கு சுரண்டி பிழைத்த அந்த நபரும் சாதாரண இயேசுவை சுற்றி இருந்த மக்கள் எல்லாம் யார் என்று பார்த்தோம் என்றால் சாதாரண மக்கள், ஏழை எளிய மக்கள்,
அந்த சமூகத்துல புறந்தள்ளப்பட்ட மக்கள்லாம் இயேசுடைய வார்த்தையை கேட்பதற்காக அவரிடமிருந்து ஏதாவது கிடைக்கும் என்ற அந்த ஒரு தாகத்தோடு இயேசுவை அவர்கள் பின்பற்றி வந்தவர்கள். அவர் போற இடமெல்லாம் அந்த ஒரு கூட்டம், பெரும் கூட்டம் அங்க இருக்கும் அப்படின்னு நம்ம நற்செய்தியில வாசிப்போம். அந்த கூட்டத்துக்குள்ள அந்த சமூகத்துல சுரண்டி பிழைத்த ஒரு நபர் இயேசுவை பார்க்கறதுக்காக வரும்போது மக்கள் என்ன நினைப்பாங்க, இவனும் வந்து இங்க நிற்கிறான், இவனுக்கெல்லாம் ஒண்ணுமா இல்லை என்று. இதுதான் சக்கையை செய்யக்கூடிய செயல். இயேசு எந்த வழியாக போகிறார் என்பதை தெரிந்து கொண்டு இயேசுவுக்கு முன்னாடி ஓடி போறார். ஓடி போய் இதுல ஏறாரு, ஒரு காட்டு அத்தி மரத்தில். அதாவது அந்த கூடியிருந்த மக்கள் பார்க்காத விதத்தில் இயேசுவை மறைமுகமாக பார்க்க வேண்டும் என்பதற்காக அவர் செய்யக்கூடிய செயல்தான் மரத்து மேல ஏறார். யாருமே என்னைய பார்க்க கூடாது, மறைவாக இயேசுவை பார்க்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு அவர் மரத்துல ஏறாரு. ஆனா இயேசு அந்த இடத்திற்கு வருகிறார். வந்ததும் யார் அழைத்தது? சக்கையை கூப்பிட்டாரா? இயேசு கூப்பிட்டாரா? இயேசு கூப்பிடுறார். சக்கையும் ஒளிந்து நின்ற அந்த மரத்திற்கு அருகில் வந்ததுமே சக்கையும் விரைவாக கீழே இறங்கி வா, இந்த சமூகத்துல தான் நீயும் வாழ வேண்டும். எனவேதான் அந்த சமூகம் சக்கையை பார்த்து பாவி என்று அழைத்த போது இயேசு என்ன சொன்னாரு? இவர் அந்த நோட்டீஸ் எல்லாம் போட்டிருக்கோம், ஆபிரகாமின் மகன், இவரும் கடவுளுடைய மீட்பை, கடவுளுடைய ஆசீர்வாதத்தை பெற்று இந்த சமூகத்தில் வாழ வேண்டிய நபர் தான் என்று சக்கையை அங்கு கீழே இறக்குகிறார். பல நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையிலையும் இயேசுவை பார்ப்பது எப்படி நம்ம விரும்புகிறோம்? மறைவாக. என் வாழ்க்கையில் எப்ப தேவைப்படுதோ அப்ப மட்டும் நான் சாமியை கும்பிடுறேன். சாமியை கும்பிடும் போது எனக்கு வந்து ஆசீர்வாதம் கொடுத்தா போதும், மற்ற நேரங்கள் எல்லாம் எனக்கு தேவையில்லை என்ற ஒரு மனப்பான்மையோடு பல நாட்கள்ல நம்ம கடந்து செல்கிறோம். இயேசுவை பார்ப்பதற்காக காத்து கொண்டு அந்த முயற்சி எடுத்த சக்கையை இயேசு அழைத்து அவருடைய வீட்டிற்கு நான் வருகிறேன் என்று சொல்கிறார். சக்கையும் இயேசுவை ஏற்றுக்கொள்கிறார். சக்கை இயேசுவை ஏற்றுக்கொண்டு அவருடைய வீட்டிற்கு அழைத்து செல்கிறார். அவருடைய வாழ்க்கையில் அந்த ஒரு மாற்றம் ஏற்படுவதை பார்க்கிறோம். அவருடைய வாழ்க்கையில அவர் செய்த அந்த செயல்கள் எல்லாம் குத்தும் போது அவர் சொல்லக்கூடிய வார்த்தை தான், நான் யாரையெல்லாம் சுரண்டி பிழைச்சிருக்கிறனோ அதையெல்லாம் நானே கொடுக்கிறேன் அப்படின்னு. அவருடைய அந்த ஒரு வாழ்க்கையில் அந்த ஒரு மாற்றம் ஏற்பட்ட போதுதான் அங்கே இயேசு சொல்லக்கூடியது, நீயும் கடவுளுடைய பிள்ளையாக கடவுளுடைய ஆசீரை பெற்று அந்த மீட்பை பெற்றுக் கொள்ளக்கூடிய நபராக நீ சமூகத்தில் வாழ வேண்டும் என்று சக்கையை நிறைவாக ஆசீர்வதிக்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலும் கடவுளுடைய அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வதற்காக சக்கையுடன் நமக்கு சொல்லக்கூடிய அந்த 3 வழிகள். முதலில் இயேசுவை பார்க்க வேண்டும் என்ற அந்த தாகம், இயேசுடைய வார்த்தையை கேட்க வேண்டும் என்ற அந்த தாகம், இயேசு தரக்கூடிய அந்த மீட்பை பெற்றுக் கொள்வதற்காக இயேசுவிடம் வருவதற்காக நம்ம எடுக்கக்கூடிய முயற்சி. இரண்டாவது முயற்சி, தாகத்தோடு இருந்தால் மட்டும் போதாது. இயேசுவை பார்க்க வேண்டும் என்று காத்திருந்த சக்கை எனக்கு எப்பவாவது வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்ட்டு அவர் வீட்டுல உட்காரல. என்று நாம் வாசித்த அந்த முதல் வாசகத்துல இறைவாக்கினர் எசையா 55:6 வாசிப்போம். ஆண்டவரை தேடுவதற்கு வாய்ப்புள்ள போதே அவரை தேடு. அவர் உன்னுடைய அருகாமையில் இருக்கிறார், உன் பக்கத்துல இருக்கிறார். இந்த பாப்புமிச தியானத்தின் வாயிலாக, வார்த்தை வாயிலாக இறைவன் நம்மை தேடி வருகிறார். நம் ஒவ்வொருவருக்கும் இந்த பங்கிற்கு, நம்முடைய குடும்பத்திற்கு அந்த ஒரு ஆசீர்வாதத்தை, அந்த மீட்பை கொடுப்பதற்காக இறைவன் நம்மை தேடி வரும்போது நான் இயேசுவை, அவருடைய வார்த்தையை கேட்பதற்கு எந்த அளவிற்கு முயற்சி செய்கிறேன் என்பதை நாம் பார்க்க வேண்டும். அதே போல் சக்கை எவ்வாறு இயேசுவை ஏற்றுக்கொண்டாரோ, இயேசுடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டாரோ, அப்போது அவருடைய வாழ்க்கையில அந்த ஒரு நிம்மதி, அந்த ஒரு மீட்பு சக்கைக்கு மட்டுமல்ல, மாறாக அந்த வீடு முழுவதுமே, அந்த குடும்பம் முழுவதுமே கடவுளுடைய அந்த ஆசீர்வாதத்தை, அந்த மீட்பை பெற்றுக் கொள்கிறது. வாசித்த அந்த முதல் வாசகத்தில் இறைவாக்கினர் எரேமியா சொல்லக்கூடியது 55:3 என்னிடம் வாருங்கள், வந்து என்னுடைய வார்த்தையை கேளுங்கள், என்னுடைய வார்த்தையை நீங்கள் கேட்கும் போது நீங்கள் வாழ்வை பெற்றுக் கொள்வீர்கள்.
கடவுள் தரக்கூடிய அந்த ஆசீர்வாதத்தை நிறைவாக பெற்று நம்முடைய குடும்பங்களில் நாம் வாழக்கூடிய இந்த சமூகத்துல கடவுளுடைய பிள்ளையாக வாழ்வதற்கு தேவையான அந்த ஆசிரை இறைவன் கொடுப்பதற்காக நம் ஒவ்வொருவரையும் அழைக்கிறார். சபையை போன்று இயேசுடைய வார்த்தையை கேட்பதற்காக, இயேசுவை பார்க்க வேண்டும் என்ற ஒரு தாகத்தோடு அவருடைய வார்த்தையை கேட்பதற்காக, இந்த தியானத்தில் பங்கெடுப்பதற்காக நாம் எடுக்கக்கூடிய அந்த ஒவ்வொரு முயற்சிகளையும் இறைவன் நிறைவாக நம்முடைய குடும்பங்களை, நம்முடைய பங்கை நிறைவாக ஆசீர்வதிக்கும் என்ற ஒரு ஜெபத்தோடு, அந்த ஒரு உணர்வோடு நாம் எழுந்து நின்று நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுவோம். நம்பிக்கையோடு நமது மன்றாட்டுகளை சமர்ப்பிப்போம். அனைத்திற்கும் மேலாக உமிது கொண்ட அன்பை உறுதி செய்த பின் என் ஆடுகளை மேய் என சொல்லி பேதுருவிடம் தலைமை பணியை ஒப்புவித்த இறைவா, புதிய திருத்தந்தையை தேர்வு செய்ய கூடியிருக்கும் கர்தினால்களை தூய ஆவியாரால் வழிநடத்தி காலத்திற்கு ஏற்ற நல்ல திரு அவை தலைவரை எங்களுக்கு தந்தருள்படியாக எம் மறைமாவட்ட ஆயர் அவர்களின் உடல் உள்ள நலன்களுக்காகவும் பாப்புலர் மிஷன் தியானத்தை வழிநடத்தும் குருக்களையும் நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இறைவாமை மன்றாடுகிறோம். புகழ்ச்சியும் மாண்பும் பெருமையும் ஆற்றலும் என்றென்றும் உரியன என அனைத்துலக படைப்புகளாலும் ஆராதிக்கப்படுகின்ற அரியணையில் வீற்றிருப்பவனான ஆட்டுக்குட்டியை என் இறைவா, உலகாளும் தலைவர்களும் எம் நாட்டினை ஆள்வோரும் போருக்கு முனைப்பு காட்டுவதை தவிர்த்து உயிர்த்த ஆண்டவரின் கொடையான அமைதியை நோக்கி பயணிக்க வேண்டும் என்றும், அதே நேரம் தீவிரவாதமும் பயங்கரவாதமும் முற்றிலும் ஒழிந்து போக வேண்டும் என்றும் இறைவாமை மன்றாடுகின்றோம். மனிதர்களுக்கு கீழ்ப்படுவதை விட கடவுளுக்கு அல்லவா கீழ்ப்படிய வேண்டும் என்கின்ற தெளிவான உறுதியோடு இருந்த திருத்தூதர்களைப் போல பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளை இறை திருவிழப்படி நடத்தவும், இளையோர் யாவரும் தங்கள் மேல் படிப்பு, பணியமர்வு, திருமணம் போன்றவை தெரிவு செய்வதில் உமக்கு கீழ்ப்படிவதன் மூலம் வாழ்வில் உயர்வு காணவும் வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். இயேசுவின் பெயரை முன்னிட்டு அவமதிக்கு உரியவர்களாக கருதப்பட்டதால் மகிழ்ச்சியுற்ற திருத்தூதர்கள் அவற்றுவியில் இங்கே கூடியுள்ள நாங்கள் அனைவருமே எங்கள் துன்பம், துயரங்கள், வேதனை, சோதனைகள் நடுவிலும் ஆண்டவரே எனக்கு உரிய அன்பு உன்னோடு என் மெய்ப்பிக்கு விதமாக பிரமாணிக்கம் நிறைந்த வாழ்வினை மேற்கொள்ள அருள் தர வேண்டும் என்று இறைவா மன்றாடுகிறோம். கருணை கடலை இறைவா, வெயில் கால வெட்டை சற்றே தணிக்கும் நோயற்ற வாழ்வை எமக்கு தரவும் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நாம் தனிப்பட்ட கருத்துக்காக இந்த நாளுக்காக கடவுளை போற்றுவோம். பாப்புலர் மிஷன் தியானத்துக்காகவும் கடவுளுக்கு நன்றி செலுத்துவோம். பார்த்தவர்களே, இப்பொழுது நமது குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் நினைத்து கடவுளுக்கு நன்றி செலுத்துவோம். பெற்றோர்கள், பெரியோர்கள், உடன்பிறப்புகள், குழந்தைகள், சிறுவர் சிறுமியர் அனைவருக்குமாய் கடவுளுக்கு நன்றி செலுத்துவோம். இந்த உயிர்ப்பின் காலத்திலே நாமும் உயிர்ப்பின் ஆண்டவரை சிந்திக்க வேண்டும், அவரை தரிசிக்க வேண்டும். இந்த உயிர்ப்பின் அனுபவத்தை நாம் ஒவ்வொருவரும் பெற வேண்டும். உயிர்ப்பின் ஆண்டவரால் நாம் தடுத்தால் கொள்ளப்பட வேண்டும். அவர் சொல்லுகின்ற அந்த அமைதியை, சமாதானத்தை நாம் ஒவ்வொருவரும் பெற வேண்டும் என்கிற உயரிய நோக்குக்காக மன்றாடுவோம். மன்றாடுகிறேன். கடவுளே, நான் உன்னை தரிசிக்க வேண்டும். இந்த தியான நாட்களிலே நீர் எனக்கு வெளிப்படுத்த வேண்டும். பிளவுபடாத மனநிலை, எல்லோரும் நன்றாக இருக்க வேண்டும் என்கின்ற உயரிய மனநிலை, அதுதான் சமாதானம், அதுதான் அமைதி. எல்லோரும் நன்றாக வாழ வேண்டும் என்று வாழ்த்துகின்ற ஒரு மன நிலை, இத்தகைய ஒரு மனநிலையை
நாம் ஒவ்வொருவரும் அந்த குடும்பத்திலே செயல்படுத்த மன்றாடுவோம். பெற்றோர்கள் உங்களது பிள்ளைகளுக்காக, பேர பிள்ளைகளுக்காக கடவுளுக்கு நன்றி செலுத்துங்கள். அவர்கள் வளர வேண்டும், எல்லா நிலையிலும் வளர வேண்டும் என்பதற்காக ஜெபியுங்கள். கடவுளையும் அவர்கள் அனுமதிக்க வேண்டும், அதற்கு பெற்றோர்கள் பெரியோர்கள் துணை நிற்க வேண்டுமாய், கடவுள் உங்களுக்கு அருள வேண்டுமாய் ஜெபியுங்கள். அன்பு நிலை பிள்ளைகளை உங்களது பெற்றோர்களுக்காக, வீட்டில் இருக்கின்ற பெரியவர்களுக்காக, தாத்தா பாட்டிகளுக்காக சிறப்பாக ஜெபியுங்கள். கடவுளுக்கு நன்றி செலுத்துங்கள். கடவுளுடைய பிரசன்னத்தை வெளிப்படுத்துகின்றவர்கள் அவர்கள். கடவுளுடைய பராமரிப்பை அவர்கள் நம் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு நாளும் வெளிப்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள். உயிர்ப்பின் ஆண்டவருடைய சக்தியை அவர் வழியாக நாம் பெற்றுக் கொண்டிருக்கின்றோம். கடவுளுக்கு நன்றி செலுத்துவோம். நல்ல உடல் நலத்தோடு அவர்கள் வாழ அவர்களுக்காக ஜெபியுங்கள். நன்றாக படிக்க வேண்டும், உயர வேண்டும், அறநெறியிலே வளர வேண்டும் என்கின்ற எண்ணத்தோடு ஜெபியுங்கள். இவற்றையெல்லாம் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நம்மிடம் சமர்ப்பிக்கின்றோம். ஆமென். மகிழ்ச்சிக்குரிய காலத்தை தந்திருப்பதால் அதன் பயனாயும் முடிவில்லா பேரின்பத்தையும் எங்களுக்கு அருள்வீராக.
எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மீது எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, எக்காலத்தில் உம்மை பொழுதுரைப்போம். எல்லாவற்றுக்கும் மேலான பாஸ்கமாகிய கிறிஸ்து பலியான இச்சிறப்பான காலத்தில் இன்னும் இறுதியாக வாழ்த்தி போற்றுவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்பும் கூறிய செயலுமாகும். கிறிஸ்து எங்களுக்காக இன்னும் தொடர்ந்து தம்மை கையளித்து உமது திருமணிகளை பரிந்து பேசி எங்களை பாதுகாத்து வருகின்றார். பலியான அவர் இனிமேல் சாக மாட்டார். கொலை செய்யப்பட்ட அவர் என்றுமே வாழ்கின்றார். ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்கலை துறையின் மாதர் அனைவரும் மக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றமிக்கோர் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி மொழிவென்றி போற்றுவதாவது. ஆண்டவரே, இந்த யாவுடைய தூயவர் தூய்மை அனைத்துக்கும் ஓட்டும். ஆகிய பொழுதை காணிக்கைகளை தூய்மைப்படுத்தவே வேண்டுகின்றோம். இவ்வாறு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபடமாகும். அவர் பாடுபட உடம்படிந்து தம்மை கையெழுத்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை விட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாகும். அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள். ஏனெனில் உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனை இருந்த இறுதிய சின்னத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இருப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாம் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்த்தரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம்.
திருமணின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்து உடலின் ரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரை உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவை நினைவு கூர்ந்துள்ளோம். எங்கள் ஆயர் அம்ரோஸ் பிஷபத்து எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பு நிறைவேற செய்துள்ளோம். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயர் கொள்கின்ற எல்லா சகோதர சகோதரிகளையும் போலிலிருந்து எங்களை உருவாக்கிய மிஷனரி குருக்களையும் பங்கு தந்தையர்களையும் தனிப்பங்காக செம்மிமங்கலம் பாத்திமா அன்னை பங்கு உருவான பிறகு பணியாற்றி மறித்த தந்தையர்களையும் எங்கள் வீடுகளிலே குடும்பங்களிலே வாழ்ந்த மறித்த முன்னோர்கள் மூத்தோர்களையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்தோடு நினைவு கூர்ந்து ஒளிமிக்க திருமுன் ஏற்றுக்கொள்ளும். பாப்புலர் மிஷன் தியானத்தில் தொடங்குகிற இந்த தருணத்திலே பங்கேற்கிற அத்தனை பேர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான எங்கள் பாதுகாவலி தூய பாத்திமா மாதா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு வந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடன் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உடைய அன்பு திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவர் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரை ஒன்றிற்கு எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம். நாங்கள் நினைப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு தீமை விடுவித்தரும். ஆண்டவரே, தீமை அனைத்து எங்களை விடுவித்து என் வாழ்நாளின் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். மது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்க பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதருக்கு போய்கிறேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருநாவின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிறவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி என்னால் உங்களோடு இருப்பதாக. Amen.
இதோ இறைவனின் செம்மறி, இதோ பாவலை போக்குபவர். செம்மறி விருந்துக்கு அழைக்க பெற்றோர், பேறு பெற்றோர். அதனால் நாங்கள் மாட்சிக்குரிய உடலின் அழிவற்ற உயிர்த்தெழுதலுக்கு வந்து சேர அருள் வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக. அனைவரும் தலை வணங்கி மன்றாடுவோம். தம் ஒரே மகனின் உயிர் மீட்பின் பயனையும் தம் பிள்ளைகளாகும் பேரினை உங்களுக்கு அளிக்க திருவிழம் கொண்ட இறைவன் தமது ஆசியால் நீங்கள் என்றும் அவரோடு மகிழ்ந்திருக்க அருள்வாராக. அவரது மீட்பால் முடிவில்லா விடுதலையின் கொடையை பெற்றுக் கொண்ட நீங்கள் அவரது இறக்க பெருக்கால் நிலை வாழும் உரிமை பெற்றி பெரும் தகுதி பெறுவீர்களாக. திருமொழிக்கு நம்பிக்கை கொண்டு அவரோடு உயிர்த்தெழுந்த நீங்கள் இன்மை உங்களது நேர்மையான வாழ்வும் விண்ணக வீட்டை அடையும் தகுதி பெறுவீர்களாக. எல்லாம் இறைவன் தந்தை மகன் தூயாவியாரின் ஆசி உங்கள் மீது இறங்கி உங்களோடு என்றும் தங்குவதாக. சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேற்று. அல்லேலூயா, அல்லேலூயா. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா, அல்லேலூயா.
அன்பர்களே, இப்போது 3 முக்கிய வழிபாடுகள் நடைபெறவிருக்கின்றன. ஆயர் நிலையில் 3 முக்கிய வழிபாடுகள். 1 அதிகாரம் கைமாறுவது, 2வது ஒளி ஏற்றுவது, 3வது அன்னை மரியாளுக்கு நம்மை முழுமையாக விட்டுக் கொடுப்பது. 10 நிமிஷத்தில் மிகவும் இருக்கின்ற தாயை என்ற பாடலை எடுத்துக்கொள்ளுங்கள். எடுத்துக்கொண்டு தாயாரை போல வைத்துக் கொள்ளுங்கள். பாடல் எண் 87. அப்போ இந்த 3 வழிபாடுக்கு முன்பாக ஆயர் அவர்கள், நம்முடைய அந்த ஆயர் அவர்கள் நமக்கு இனி செய்தி ஒன்று தருவார். நமக்கு தந்து இந்த தியானத்தை தொடங்கி வைப்பார். இந்த தியானத்தில் நல்ல முறையில் அபிஷேகம் நாம் பெற வேண்டும் என்றும், எல்லா திண்மையிலும் தீய சக்தியிலும் நாம் விடுதலை பெற்றுக்கொண்டு நல்ல ஒரு சாட்சியாக ஒரு வாழ்க்கை நீயும் நான் வாழ வேண்டும் என்றும், கடவுளுக்கேற்ற ஒரு மகளாக வாழ வேண்டும் என்று வாழ்த்தி இதை நம்மை அவர் ஆசீர்வதிப்பார். அது முடித்த பிறகு ஆயர் முன்னிலையில் நமக்கு இந்த 3 வழிபாடுகளும் இங்கு நடைபெறும். அது முடித்த பிறகு தினம் ஆரம்பமாகும். சகோதர பிள்ளைகளே, இந்த மாலை பொழுதிலே உங்களோடு இருப்பதிலும் இந்த திருப்பலியை நிறைவேற்றியதிலும் நான் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். முதலிலே என்னை வாங்கியோடு அழைத்த உங்களுக்கு பங்கு தந்தை, பங்கு பெற உறுப்பினர்கள், பக்த சபையினர், உங்கள் அனைவருக்கும் எனது நன்றியையும் பாராட்டுகளையும் குறித்தாக்கிக் கொண்டிருக்கிறேன். அதில் குறிப்பாக இந்த தினம் தந்தை ரஃபேல் மற்றும் அவரோடு வந்திருக்கின்ற குருக்களை சந்திப்பதிலே நான் பெருமிதம் அடைகின்றேன். பல ஆண்டுகளுக்கு முன்பாக நான் செங்கல்பட்டிலே பங்கு தந்தையாக இருந்தபோது தந்தை ரஃபேல் அவர்கள் அறிமுகமானார். அவர் வந்து சென்ற பிறகு எத்தகைய ஒரு மாற்றத்தை அந்த பங்கிலே நான் கண்டேன் என்பது ஒரு சாட்சியம். பல்வேறு மாற்றங்கள் எல்லா நிலைகளிலும் பல பங்குகளிலே நான் மறை மாவட்ட முதன்மை குருவாக இருந்தபோது பல பங்குகளில் பாப்புலர் மிஷன் தியானம் நடைபெற்றது. எல்லா நேரங்களிலும் கடவுளுடைய அருளையும் கடவுளுடைய கொடைகளையும் மக்கள் நிறைவாக பெற்றதை நான் கண்கூடாக பார்க்க முடிந்தது. எனவே அவர்களுக்கும் எனது நன்றியை சமர்ப்பிக்கின்றேன். இந்த திரு அவைக்கு அவர்கள் ஆற்றுகின்ற இது உன்னதமான பணி. கடவுளை பகிர்வது, கடவுளை உடனிருப்பை உணர்த்துவது, கடவுள் நம்மோடு இருக்கின்றார் என்கிற செய்தியை தருவது, நாமும் கடவுளுடைய குணநலங்களிலே பங்கெடுக்க வேண்டும் என்று இடித்துரைப்பது, இதெல்லாம் நான் கண்ட ஒரு சில விழுமியங்கள் அவருடைய தியானத்திலே. எனவே இந்த மறை மாவட்டத்திலே அவர்கள் செய்து வருகின்ற பல்வேறு தியான திட்டங்களுக்காக இறைவனுக்கு நன்றி செலுத்துகின்றேன். வின்சென்ஷியல் சபைக்கும் எனது மனமார்ந்த நன்றியை சமர்ப்பிக்கின்றேன். குறிப்பாக இங்கு வந்திருக்கின்ற ரஃபேல் மற்றும் அவரோடு வந்திருக்கின்ற குருக்கள் அனைவருக்கும். அன்பினை சகோதர சகோதரிகளே, இது ஒரு அருளின் காலம், உயிர்ப்பின் காலத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இன்றைக்கு நாம் கேட்டது நற்செய்தி எதை உணர்த்திருக்கிறது என்றால், எல்லோருக்கும் வாழ்வு உண்டு, வாய்ப்பு உண்டு, திருந்துவதற்கு, மனம் மாறுவதற்கு கடவுள் பல்வேறு சந்தர்ப்பங்களை தருகின்றார். இந்த உன்னதமான அழைப்பு நாம் நல்லவர்கள் என்பதனால் அல்ல, நாம் வல்லவர்கள் என்பதனால் அல்ல. எப்படிப்பட்ட நிலையிலும் கடவுள் என்னை அன்பு செய்கின்றார், கடவுள் என்னை நேசிக்கின்றார். அவர் உன்னையும் என்னையும் தனது மகனாகவும் மகளாகவும் பாதிக்கின்றார். அப்படித்தான் அவர் பாவித்து நம்மை ஏற்றுக்கொள்கின்றார் என்கின்ற உணர்வு ஒரு புறம். இன்னொரு புறம் கடவுள் என்னை நம்புகின்றார், உன்னை நம்புகின்றார். நாம் அவரை நம்புகின்றோமோ இல்லையோ, கடவுள் உன்னை அதிகமாக நம்புகின்றார், என்னை நம்புகின்றார். அதனால்தான் இது ஒரு கொடையாக நான் பார்க்கின்றேன். எல்லாம் பெற்றிருந்தாலும், எல்லா வசதிகள் இருந்தாலும் அவன் ஏன் இயேசுவை நாட வேண்டும், தேட வேண்டும்? காரணம்
ஏதோ ஒன்று உத்தி தள்ளியது. அந்த பெயர் அவனை உத்தி தள்ளியது. அவன் கண்டதில்லை, பெயரைத்தான் கேட்டான். அவன் ஏறுகின்றான், நடக்கின்றான், மரம் மீது ஏறுகின்றான். அவனால் முடிந்ததை அவன் செய்கின்றான். மீதி எல்லாவற்றையும் கடவுள் செய்கின்றார். மீதி எல்லாவற்றையும் கடவுள் செய்கின்றார். அன்னிதரை பெற்றோரே, இளையோரே, சிறுவர் சிறுமியரே, உங்களால் முடிந்ததை மட்டும் இப்போது செய்து பாருங்கள். இந்த தியானத்திற்கு வந்து பாருங்கள். கொஞ்சம் நடங்கள் உடைய வாழ்க்கையிலே. கொஞ்சம் ஏக்கத்தோடு ஏற்றத்தோடு மேல் நோக்கி பாருங்கள். மீது எல்லாவற்றையும் கடவுள் செய்து விடுவார். அவர் வாழ்க்கையில் எத்தனை ஒரு மாற்றம். எல்லோருக்கும் சந்தர்ப்பம் உண்டு, எல்லோருக்கும் வாய்ப்பு உண்டு என்கின்ற எண்ணத்திலே நாம் இப்போது இந்த தியானத்திலே பங்கெடுக்க வேண்டும். எனக்கு வாய்ப்பு உண்டு, எனது குடும்பத்திற்கு வாய்ப்பு உண்டு, இந்த ஊருக்கு வாய்ப்பு உண்டு, எனது பிள்ளைகளுக்கு வாய்ப்பு உண்டு, எனது பேர பிள்ளைகளுக்கு வாய்ப்பு உண்டு. கடவுளை பார்ப்பதற்கு, கடவுளோடு உரையாடுவதற்கு, மனம் மாறுவதற்கு, வாழ்க்கையே மாற்றிக்கொள்வதற்கு இது ஒரு நல்ல வாய்ப்பு. தவறிவிட வேண்டாம். இதுதான் எனது ஜபமும் வேண்டுதலும். தவறி விட்டுவிட வேண்டாம். இது கடவுள் உங்களுக்கென கொடுக்கப்பட்டிருக்கின்ற ஒரு அற்புதமான நாட்கள். உள்ளார்ந்த ஆர்வத்தோடு, எழுச்சியோடு இந்த நேரத்தில் ஜப உணர்விலே நாம் கலந்து கொள்வது நல்லது. மற்றவர்கள் பற்றி கவலைப்பட வேண்டாம். உன்னை பற்றி கவலைப்போம், உன் குடும்பத்தை பற்றி கவலைப்போம். அதுபோல் மற்றவர்கள் அவர்கள் தனது வாழ்க்கையை உற்று நோக்க வேண்டும். இது எல்லோருமே சந்தர்ப்பம். நாம் மற்றவர்கள் குறித்து கவலைப்பட்டு நமது நேரத்தை செலவிட வேண்டாம். மற்றவர்களை போல இவெல்லாம் வரான் கோயிலுக்கு, இவெல்லாம் நல்லவனான், அதெல்லாம் இல்லை. இப்போது நீ உன்னை பார், உன்னை மட்டும் பார். கண்டிப்பாக வாழ்வு உண்டு என்பது மட்டும் நிச்சயம். எனவே இந்த நேரத்தில் உங்கள் ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்துகின்றேன், உங்கள் ஒவ்வொருவரையும் நான் பாராட்டுகின்றேன். ஒரு யதார்த்த சூழலோடு கடவுளை அணுகு. அவர் மேலிருந்த போது பேசி முடித்து விடவில்லை இயேசு. அவனை கீழே இறக்குகின்றார். இறங்கி வா, இறங்கி வா, தரைக்கு வா, உண்மையான நிலைக்கு வா, நீ வாழ்கின்ற அந்த தளத்திற்கு வா. இந்த தளத்திலிருந்து நான் உன்னை வீட்டிற்கு விட்டு செல்ல போகின்றேன், உனது குடும்பத்திற்கு விட்டு செல்ல போகின்றேன், நான் உனது வீட்டிலே தங்க போகின்றேன். உள்ளத்தில் தங்க விரும்புகின்ற இறைவன், சக்தியுடைய உள்ளத்தில் தங்குகின்ற இறைவன் இப்போது அவனை வழிநடத்தி இல்லத்திற்கு இட்டு செல்கின்றார். அவரை வீட்டிற்கு இட்டு செல்கின்றார். நான் உன் வீட்டில் தங்க வேண்டும். கிறிஸ்துவந்தரை சொல்ல இதுதான் முக்கியமான ஒரு செய்தியாக, மாற்றமாக நான் பார்க்கின்றேன். ஆலயத்திற்கு வந்து நாம் ஒவ்வொருவரும் புரிந்தப்பட்டு நாம் வீட்டிற்கு செல்லுகின்றோம். அங்கு கடவுளை வாழ வைக்க வேண்டும். கடவுள் நமது குடும்பத்திலே வாழ வாய்ப்பு தர வேண்டும். நமக்கு வாய்ப்பு கொடுத்த இறைவனை, மனமாக நமக்கு வாய்ப்பு கொடுத்த இறைவனை நாம் வாய்ப்பு கொடுத்து நமது இல்லங்களிலே தங்க வைக்க வேண்டும். அவர் நம்மோடு இருக்க வேண்டும் என்ற ஆசையோடு இருக்க வேண்டும். அன்பினரை சகோதர சகோதரிகள், இதை பிறர் அனுபவிக்க வேண்டும். குறிப்பாக உங்கள் வீட்டுக்கு வருகின்றவர்கள், போகின்றவர்கள், இந்த வீட்டுக்கு ஏதோ ஒரு சக்தி இருக்கின்றது. இந்த வீட்டிலே கடவுள் உண்மையாகவே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். இங்கு அமைதி இருக்கின்றது, மகிழ்ச்சி இருக்கின்றது, மன நிறைவு இருக்கின்றது என்பதனை நீங்கள் மட்டுமல்ல, உங்கள் வீட்டுக்கு யாரெல்லாம் வருகின்றார்களோ அவர்களெல்லாம் இதை கண்டு பாதிக்க வேண்டும், அனுபவிக்க வேண்டும். இதை விட வேறு மகிழ்ச்சி நீங்கள் மற்றவர்களுக்கு தர முடியாது. ஒரு மனநிலையை தருவதற்கு வாய்ப்பே கிடையாது. எனவே இந்த ஒரு பயணத்திலே இந்த முதல் நாளில் இருந்து நீங்கள் இந்த பாப்புலர் மிஷன் முடிகின்ற வரைக்கும் இந்த எண்ணத்தை நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள். இந்த நாட்களிலே எல்லோரையும் வாழ்த்துகின்ற பங்கு பணியாளர், இங்கு வந்திருக்கின்ற அருள் தந்தையர்கள், இறை சமூகம் ஒவ்வொருவரும்
பணியாளர்களுக்கு உதவி செய்கின்ற, ஆர்வம் வாசிக்கின்றவர், பாடல்களை ஒருங்கிணைக்கின்றவர் அனைவருக்கும் எனது ஜபத்தை நான் உரித்தாக்கிக் கொள்கின்றேன். இந்த ஒரு அனுபவம், இந்த ஒரு இறை அனுபவம், இந்த உயிர்ப்பின் சக்தி நம்மை நிறைக்க வேண்டும், நமது குடும்பங்களை நிறைக்க வேண்டும், இந்த ஊரை நிறைக்க வேண்டும். இதிலிருந்து மறை மாவட்டத்திற்கும் இந்த உயிர்ப்பின் சக்தி பரவ வேண்டும், மற்றவர்களும் சென்றடைய வேண்டுமாய் மீண்டுமாய் உங்களை வாழ்த்துகின்றேன். உங்களுக்காக தொடர்ந்து ஜெபிக்கின்றேன். இந்த நாட்களிலே சிறப்பாக எனக்காகவும் மறை மாவட்டத்திற்காகவும் ஜெபித்துக் கொள்ள உங்களை அன்போடு கோருகின்றேன். நாளிலே இதுபோல நிகழ்வு நம்முடைய மறை மாவட்டத்தில் நடந்திருக்காதுன்னு நினைக்கிறேன். தெரியும் நினைக்கிறேன். பாப்புலர் மிஷன் 1000 தொடங்கி வைக்கிற முதல் பங்கு இது வராதுன்னு நினைக்கிறேன். எனவே நாம் எல்லோரும் கடவுளுடைய ஆசீர்வாதத்தை எப்பொழுதும் பெற்றுக் கொண்டிருக்கிறோம் என்பதற்கு இது போன்ற நிகழ்வுகள் நாளும் சாட்சிகளாக இருக்கிறது. எனவே நாளே நம்முடைய அழைப்பை ஏற்று எல்லா நிலைகளிலும் வேலைகளுக்கு மத்தியில் நம்முடைய வருகை தந்து நம்முடைய தந்தை அவர்களுக்கும் அவரோடு இணைந்து வந்து நம்முடைய மறை மாவட்டத்தினுடைய மூத்தவர் அர்ப்பணியாளர் ஜேம்ஸ் வின்சென்ட் அவர்களுக்கும் வருகை தந்திருக்கிற அனைத்து தியான அருட்தந்தையர்களுக்கும் இந்த நேரத்திலே நாம் நன்றியை தெரிவித்துக் கொடுக்கிறோம். அடிக்கடி நான் சொல்வதை போல, என் மக்கள் என் பெருமை, என் மக்கள் என் மகிழ்ச்சி, என் மக்கள் என் வலிமை. எனவே கடவுள் பணித்திருக்கிற பணியை மகிழ்ச்சியோடு உங்களோடு தியான முடிவிலும் தியானத்திலும் கடவுள் எனக்கு இந்த பங்கில் தருகிற நாட்களிலும் செலவழிக்க கடவுளுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்பொழுது தியானத்தினை நாம் தொடங்குகிற நிகழ்வுக்கு நாம் செல்வோம்.